சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க, ஜிஎஸ்டி பதிவெல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டுடுச்சுன்னு ஒரு நோட்டீஸ் வருது. அதுவும் சாதாரணமா இல்ல, போன வருஷத்துல இருந்து, அதாவது முன்தேதியிட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆமா, உங்களுடைய மொத்த வர்த்தகமும் கேள்விக்குறி ஆயிடும் இல்லையா? இது ஏதோ கற்பனையான சூழ்நிலை இல்ல. சமீபத்துல தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு வழக்குல இதுதான் நடந்திருக்கு. சரிதான். ஒரு நிறுவனம் போலி ஆவணங்களை கொடுத்து ஜிஎஸ்டி பதிவை பெற்றா என்ன நடக்கும்? அதிகாரிகள் அந்த பதிவை ரத்து செஞ்சா நீதிமன்றம் அது எப்படி பார்க்கும்? வாங்க இந்த வழக்க ஆழமா அலசி ஆராயலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? வரித்துறை அதிகாரிகள் ஏன் அந்த நிறுவனத்தோட ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்யணும்னு முடிவு செஞ்சாங்க? இது ஒரு வழக்கமான கள ஆய்வுல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஜிஎஸ்டி அதிகாரிகள் அந்த நிறுவனம் பதிவு செஞ்சிருந்த முகவரிக்கு நேர்ல போயிருக்காங்க. ஓகே. ஆனா அங்க போனதும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த முகவரியில அந்த நிறுவனம்ங்கிற பேர்ல எந்த தொழிலும் நடக்கல. அந்த இடத்துல அப்படி ஒரு நிறுவனம் இயங்குவதற்கான எந்த அறிகுறியுமே இல்ல. ஓ, அப்போ அந்த இடம் காலியா இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது நிறுவனம் இருந்ததா? அதாவது ஒருவேளை அன்னைக்கு கடை பூட்டி இருந்தா கூட இப்படி முடிவெடுப்பாங்களா? இல்ல, இது கடை பூட்டியிருந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த இடத்துல அந்த நிறுவனம் இயங்குவதற்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல. சொல்லப்போனா ஜிஎஸ்டி சட்ட விதிகள் படி நீங்க எந்த முகவரிய உங்களுடைய முதன்மை வணிக இடமா காமிக்கிறீங்களோ அங்கிருந்து தான் உங்க தொழில் நடக்கணும். புரியுது. அப்படி நடக்காத பட்சத்துல அந்த பதிவை ரத்து செய்ய அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த நிறுவனத்தோட பதிவை ஜனவரி 31, 2025 தேதியிலிருந்து முன்தேதியிட்டு ரத்து செஞ்சு மார்ச் 11, 2025 உத்தரவு போட்டாங்க. இந்த முன்தேதியிட்டு ரத்து செய்யறதுங்கிறது ஒரு தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? கடந்த காலத்துல செஞ்ச எல்லா பரிவர்த்தனைகளும் செல்லாததாகிடும். அப்போ அந்த நிறுவனம் இதை சும்மா விடலையா? நிச்சயமா விடல. அவங்க இதை எதிர்த்து போராடினாங்க. முதல்ல மேல்முறையீட்டு அதிகாரிகள்ட்ட போனாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரல. அதனாலதான் உயர் நீதிமன்றத்தின் கதவை தட்டினாங்க. நீதிமன்றத்துல அவங்களுடைய வாதம் முழுக்க சட்ட நடைமுறைகளை மையப்படுத்தி இருந்துச்சு. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த ரத்து உத்தரவு தன்னிச்சையானது, அதிகாரிகள் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்கன்னு வாதிட்டாங்க. அதுல அவங்க குறிப்பிட்ட முக்கியமான சட்டப்புள்ளி என்ன? அவங்க இயற்கை நீதி கொள்கைகளுக்கு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானதுன்னு ஒரு வலுவான வாதத்தை முன் வச்சாங்க. அதோட சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 29(2)க்கும் முரணா இந்த உத்தரவு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், இந்த இயற்கை நீதி கொள்கைகள்ங்கிறத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்புக்கு அவங்க பாகத்தை நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான். ஓ, மறுபக்கத்தையும் கேளுங்கள். அதேதான். இந்த வழக்குல அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, எங்க பதிவை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முறையான வாய்ப்பு கொடுக்கல, எங்க தரப்பு விளக்கத்தை சரியா கேட்காமலே அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு வாதிட்டாங்க. அவங்களோட வாதம் முழுக்க செயல்முறை சரியில்லை என்பதை சுற்றியே இருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த நிறுவனம் சட்ட நடைமுறை பிழைகளை சுட்டிக்காட்டி தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல வியூகமா தான் தெரியுது. ஆனா வரித்துறை இதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க கையில ஏதாவது? இங்கதான் இந்த வழக்கு ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஒரு திடீர் திருப்பத்தை சந்திக்குது. வரித்துறை கையில வச்சிருந்தது வெறும் ஆதாரம் இல்ல, ஒரு பிரம்மாஸ்திரம். அப்படியா? ஆமா, அவங்க நீதிமன்றத்துல சொன்ன பதில் அந்த நிறுவனத்தோட வாதத்தையே தவிடுபடியாக்கிடுச்சு. அவங்க சொன்னாங்க, பிரச்சனை நடைமுறையில இல்ல, அஸ்திவாரத்திலேயே இருக்கு. இந்த ஜிஎஸ்டி பதிவின் அடித்தளமே ஒரு மாபெரும் பொய். அஸ்திவாரமே பொய்யா? என்ன சொல்றீங்க? அதை எப்படி நிரூபிச்சாங்க? அந்த நிறுவனம் ஜிஎஸ்டி பதிவுக்காக ஒரு வாடகை ஒப்பந்தத்தை சமர்ப்பிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா. வரித்துறை அதிகாரிகள் நேரா அந்த இடத்தோட உண்மையான உரிமையாளரை தேடி போயிருக்காங்க. அவர்கிட்ட விசாரிச்சப்போ அவர் சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சிகரமானது. நான் இந்த நிறுவனத்துக்கு என் இடத்த வாடகைக்கே விடல, அவங்க கொடுத்திருக்கிற வாடகை ஒப்பந்தம் ஒரு போலி ஆவணம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா வாக்குமூலம் கொடுத்துட்டார். என்னது, வாடகை ஒப்பந்தமே போலியா? இதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுவே உங்களுக்கு பெரிய பின்னடைவாச்சே.
பின்னடைவு மட்டுமல்ல, இது அவங்களுடைய நம்பகத்தன்மையையே முழுசா காலி பண்ணிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அதிகாரிகள் இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சப்போ அந்த நிறுவனம் ஒரே இடத்துக்கு 2 வெவ்வேறு தேதிகள்ல 2 வெவ்வேறு வாடகை ஒப்பந்தங்களை சமர்ப்பிச்சிருந்தது தெரிய வந்தது. அடேங்கப்பா. இது அவங்க வேணும்னே திட்டமிட்டு மோசடி செஞ்சிருக்காங்கங்கிற சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தியது. அப்போ நீதிமன்றத்தின் முன்னாடி இப்போ 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நடைமுறை சரியில்லை, இயற்கை நீதி மீறப்பட்டிருக்குன்னு மனுதாரர் சொல்றாங்க. மறுபக்கம் அஸ்திவாரமே போலி, வாடகை ஒப்பந்தமே டூப்ளிகேட்டுன்னு வரித்துறை ஆதாரத்தோட விக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தெலுங்கானா உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தது? உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. அவங்க சொன்னாங்க, ஒரு பதிவை பெறுவதற்கான அடிப்படையே மோசடியா இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு நடந்த நடைமுறை பிழைகளை பற்றி பேசுவதில் அர்த்தமில்ல அப்படின்னு. ஓ, அப்போ முதல்ல கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி ஆரம்பமே தவறா இருந்தா மத்த வாதங்களுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் நீதிமன்றத்தோட பார்வை. ஜிஎஸ்டி பதிவுங்கிறது உண்மையான வணிகங்களுக்காக, உண்மையான இடங்கள்ல தொழில் செய்யறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். சரிதான். அதை ஏமாத்தி பெறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்திடுச்சு. அதனால மனுதாரரோட மனுவை தள்ளுபடி செஞ்சு ஜிஎஸ்டி பதிவை ரத்து செஞ்ச உத்தரவு செல்லுன்னு தீர்ப்பளிச்சாங்க. ரொம்ப தெளிவான உறுதியான தீர்ப்பு. இதுல இருந்து நம்ம நேயர்கள், குறிப்பா தொழில் முனைவோர்கள், ஜிஎஸ்டி நிபுணர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம எதுல கவனமா இருக்கணும்? இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஆவணங்களின் நம்பகத்தன்மை. ஜிஎஸ்டி பதிவுக்காக நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பேப்பரும் 100% உண்மையானதா இருக்கணும். குறிப்பா உங்களுடைய வணிக முகவரிங்கிறது வெறும் தபால் முகவரி இல்ல. அது வெறும் அட்ரஸ் இல்ல. இல்ல, அது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான சரிபார்க்கக்கூடிய வணிக இடம். அதிகாரிகள் அந்த இடத்துக்கு நேர்ல வருவாங்க, ஆய்வு செய்வாங்க, பக்கத்துல விசாரிப்பாங்க. அதாவது இது வெறும் பேப்பர் தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கிற காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. நிச்சயமா அந்த காலம் மலையேறி போச்சு. இந்த வழக்கு காட்டுற இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகாரிகளோட விசாரணை இப்போ மேலோட்டமா இல்ல. அவங்க ஆவணங்களை 3ஆம் தரப்பினருக்கு கொடுத்து சரிபார்க்கறாங்க. இந்த வழக்குல இடத்தின் உரிமையாளரையே தேடி போய் விசாரிச்சாங்க பாருங்க. அதுதான் ஒரு சிறந்த உதாரணம். அதனால ஒரு போலி ஆவணத்தை கொடுத்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. சரி சரி. அப்படி மோசடி கண்டுபிடிக்கப்பட்டா நீதிமன்றங்கள் கூட உங்களை காப்பாத்தாதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு வலுவான எச்சரிக்கை. மிக தெளிவான விளக்கம். ஜிஎஸ்டி பதிவின் அஸ்திவாரம் உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கின் சாரம். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பதிவுக்காக போலி வாடகை ஒப்பந்தம் கொடுத்தா என்ன ஆகும்னு இப்ப நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. பதிவின் போது கொடுக்கப்படும் மற்ற விவரங்களோட நிலை என்ன? உங்களுடைய இயக்குனர்களின் பட்டியல், நீங்க செய்ய போறதா சொல்ற தொழில், இதையெல்லாம் அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஆழமா சரிபார்க்கலாம்? ஆமா, அதுவும் முக்கியமான கேள்விதான். ஒரு வணிக உரிமையாளரா நீங்க பதிவின் தொடக்கத்துல மட்டும் இல்ல, உங்க தொழில் நடக்கிற காலம் முழுக்க உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையாவும் புதுப்பிக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறத உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சிந்திக்கணும். சிந்திப்பதற்கு ஒரு நல்ல விஷயம். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.